ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திர பலன்களை உங்களுக்கு பார்த்து வருகிறோம். இன்றைய தேதி ஆங்கில மாதம் டிசம்பர் 22, தமிழ் மாதம் மார்கழி 6, ஞாயிற்றுக்கிழமை, ஏகாதசி, சுவாதி நட்சத்திரம், அதிகண்டம் நாமயோகம், மதியத்திற்கு பிறகு சுகர்மம் நாமயோகம், பாலவம் கரணம், மதியத்திற்கு பிறகு கௌளவம் கரணம். ஸோ இந்த அமாவாசை பௌர்ணமி கிட்ட வரும்போதெல்லாம் இந்த 2 திதிகளும் 2 யோகங்களும் 2 கரணங்களும் சில நேரங்களில் வரும். ஸோ இன்று சுவாதி நட்சத்திரம் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்போ பார்ப்போம். முதலில் மேஷராசி. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உயர்வுகள் இன்று உண்டாகும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்களால் தொல்லை உண்டாகும். ரிஷபராசி. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு அதிகரிப்பார்கள். நண்பர்களின் வருகை திடீரென்று வருகை தந்து உங்களை குதூகலம் செய்வார்கள். ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சந்தோஷம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். மிதுன ராசி. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் கவலைகள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் வீடு சம்பந்தமான நல்ல தகவல் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களுடன் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி. மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனம் நிதானம் தேவை. கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் செல்வ சேர்க்கை அதிகரிக்கும். வங்கி சேமிப்பும் நிச்சயமாக அதிகரிக்கும். இன்று தன லாபம் உண்டு. கன்னியாராசி. அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் உண்டாகும். துலாம் ராசி. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் வெற்றி பெற செலவுகள் செய்யக்கூடிய நிலை உருவாகும். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் சஞ்சலம் உருவாகும். வேலையில் கவனம் தேவை. வேலையை தவிர மற்ற வேலைகளை கவனம் செலுத்த வேண்டாம். அப்படி செலுத்தும் பொழுது வேலைகள் பிரச்சனைகள் வரும். விருச்சிக ராசி. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விரய செலவுகள் அதிகரிக்கும். பணத்தை பத்திரப்படுத்துங்கள். அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணியவை யாவும் எளிதில் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி. மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து செயல்களும் வெற்றியடையும். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர்களுடன் பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி. உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரம்பரை சொத்து மூலமாக உங்களுக்கு பங்குகள் கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை மூலம் தன லாபம், அம்மா மூலமாக தனவரவு நிம்மதிகள் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை மூலமாக பண வரவு உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மன சிந்தனையில் தடை உருவாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதியில் குறிப்பாக பிறந்தவர்களுக்கு தொழில் கூட்டாளிகள் மூலமாக நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வெளி உணவுகளை நிச்சயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை தொடர்ந்து இப்பொழுது நாம் பார்ப்போம். இன்று கார்த்திகை பகுள ஏகாதசி. இன்று ரமா ஏகாதசி என்பர். ரமை என்றால் ஸ்திரமான ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடியது. இன்று விரதம் இருந்து மாலைக்கு பிறகு விஷ்ணு பகவானை வழிபட உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பது பஞ்சாங்க விதி. இன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம், ஏகாதசி திதி. ஆக ஏகாதசி திதி சுவாதி நட்சத்திரம் கலந்த நாளில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, நிஷேதம் புகுதல், வித்யாரம்பம், பதவி ஏற்க, பயிர் வாங்க, தானியம் வாங்க, கிரகப்பிரவேசம், வீட்டிற்கு பந்தக்கால் செய்ய, வாஸ்து பூஜை செய்ய, மருந்துண்ண, பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண, நவகிரக ஜெயம் செய்ய, இது போன்றதற்கெல்லாம் இன்று நல்ல நாள். அதே போல் ஏகாதசியை பொறுத்த வரைக்கும் ஏகாதசி திதியில் விவாகம், விவசாயம், உபநயம், ஆபரணம், வாஸ்து சாந்தி, குழந்தைகளுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் சாந்தி முகூர்த்தம் என்று செய்வதற்கு நல்ல நாள். ஸோ குழந்தைக்காக முயற்சி செய்வங்க இல்லற வாழ்க்கையில் இன்று ஈடுபடுவதற்கு நல்ல நாள். நண்பர்களே, தொடர்ந்து இன்றைய 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களையும் பார்த்தோம். இன்றைய தினத்தின் சிறப்பையும் பார்த்தோம். இன்று நேயருக்கு கேள்விகளுக்கு ஒரு பதில் என்ற தொகுப்பையும் பார்ப்போம். தொடர்ந்து நேயர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் பூர்ணிமா. பிறந்த தேதி 9/4/1996. பிறந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையம். இரவு 7:11. வணக்கம் அண்ணா, எனக்கு அரசு வேலை வாய்ப்பு இருக்குமா? அரசு வேலை கிடைக்க என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அண்ணா, அந்த பரிகாரம் செய்கிறேன். பரிகாரம் செஞ்சால் அரசு வேலை கிடைக்கிறது உறுதி அப்படின்னா அந்த பரிகார கோயில் தான் உலக அளவில் இல்லை, பிரபஞ்ச அளவிலே அந்த கோயில் பிரசித்தி பெற்றிருக்கும். ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் எந்த பரிகாரமும் செய்யாமல் பண்ணலாம்.
எத்தனையோ வடநாட்டுக்காரங்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் ரயில்வேல வேலையில் இருக்காங்க. அவங்க எந்த பரிகாரம் பண்ணுறாங்க? பரீட்சை எழுதுறது மட்டும்தான், எக்ஸாமுக்கு படிக்கிறதும், குறித்த நேரத்தில் எல்லா பரீட்சை எழுதுறது தான் அரசு வேலை கிடைக்க சிறந்த பரிகாரம். ஸோ உங்கள் ஜாதகப்படி அரசு வேலை கிடைக்குமா என்று பார்க்கும்போது, உங்களுடைய லக்னத்தில் திக்பலம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை இருப்பதால், மத்திய சர்க்கார்னு சொல்லக்கூடிய தபால் துறை, பிஎஸ்என்எல், ரயில்வே துறை, செயில், கெயில் இது போன்ற மத்திய சர்க்கார் சார்ந்த துறைகளில் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலை கிடைக்க என்ன செய்ய வேண்டும்ன்றீங்க? பரிகாரம்லாம் சொல்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. எனவே நீங்கள் பரீட்சைக்கு சிறப்பாக படிங்க. முருக வழிபாடு பண்ணுங்கள். மத்திய சர்க்காருக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார். செவ்வாய்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், சூரியனா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ செவ்வாயினுடைய அதிபதியான முருகனை வழிபடுங்க. உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு குட் ஃபார்ச்சூன் கிடைக்கும் உங்கள் ஜாதகப்படி. அடுத்த நேரின் கேள்வி பதிலை பார்ப்போம். நேர்களே, நமது இரண்டாவது கேள்வியாளர் பெயர் ரேவதி. டேட் ஆஃப் பர்த் 31/5/1989. டைம் ஆஃப் பர்த் காலை 7:08. பிறந்த ஊர் திருச்செங்கோடு. ஸோ சேலம் பக்கத்தில், எங்கள் ஊர் பக்கத்தில். ஸோ அண்ணா, ஐ வாண்ட் டு நோ அபவுட் மை மேரேஜ் அண்ட் ஜாப் ப்ரெடிக்ஷன். தேங்க்யூ கைண்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டுருக்காங்க. ரேவதி மேடம், உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு காதல் ஏற்பட்டு அது தோல்வியில் முடிஞ்சிருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ 2வது கல்யாணம் எந்த சூழ்நிலையும் நீங்கள் வந்து யாராவது அன்பை பரிமாறினாங்க, காதல் சொன்னாங்கன்னா வீட்டில் வந்து அதை முறையாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு காதல் திருமண வாய்ப்பு ஜாதகத்தில் இல்லை. 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறதால உங்களுக்கு முதல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைத்த உடனேயே வீட்டிலே வரன் பார்த்து திருமணம் நடக்கும். ஸோ உங்களுடைய திருமணம் 100% 2020 மார்ச், ஏப்ரல், மே, விட்டாக்கனா ஆகஸ்ட் மாதம், இந்த 4 மாதத்தில் நிச்சயமாக நடக்கும். ஸோ வேலையும் உங்களுக்கு மார்ச், ஏப்ரலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்ச், ஏப்ரல், மே இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணமும் நடக்கும், வேலையும் கிடைக்கும். ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு தை பிறந்தால் நிச்சயமாக வழி பிறக்கும். ஸோ இது பழமொழி அல்ல, உங்களுடைய ஜோதிடத்திற்காக எழுதப்பட்டது போல தோன்றுகிறது. நிச்சயமாக இந்த ஆண்டு மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும். கடுமையான முயற்சி எடுங்கள். மீண்டும் காதல் வலையில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப மனது வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா ஏற்கனவே நடந்த சம்பவத்தில். மீண்டும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. நண்பர்களே, உங்களுக்கும் இதே போன்ற கேள்விகள் இருந்தால் திரையில் தோன்றுகின்ற astro.aditya@sunnoter.in மின்னஞ்சலுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் இதை 3ஐ தவிர உங்களுடைய 2 கேள்விகளை மட்டும் அனுப்புங்க. எக்ஸ்ட்ரா வேலை பண்ண வேண்டாம். ராசி, நட்சத்திரம், லக்கணம்லாம் எங்களுக்கே எல்லாம் கம்ப்யூட்டரில் போட்டால் தெரியும். இந்த எக்ஸ்ட்ரா நம்பர்லாம் போடாமல் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் போட்டு எங்களுடைய மின்னஞ்சலுக்கு அனுப்புங்கள். நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கும் நாங்கள் விடையளிக்க தயாராக இருக்கிறோம். மீண்டும் நாளை இதே காலை வேளையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.